வணக்கம் நண்பர்களே. எங்கள் தெருவில் வசிக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் இந்த மாலை வேளையில் திருமண வரவேற்பு. நாளை காலையில் திருமணம். எங்கள் வீட்டில் எல்லோரும் திருமணத்துக்கு வருவதாக சொல்லிவிட்டதால், திருமண வீட்டார் என்னை மட்டும் வர சொல்லி வற்புறுத்தியதால், இப்போது நான் வேண்டா வெறுப்பாக அந்த கல்யாண மண்டபத்தில் நடக்கும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு என் வண்டியில் சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு சென்று என்ன செய்வது என்ற யோசனையுடனே சில நிமிடங்களில் அந்த திருமண மண்டபத்தை அடைந்துவிட்டேன். அந்த தருணத்தில் தான் திருமண பெண் வீட்டாரும் வேன்களில் வந்து இறங்க, நான் மண்டபத்தில் பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்த டீ கடையில் ஒரு தம் வாங்கி பற்ற வைத்தேன். அங்கிருந்த ஏரியாவை சுற்றி பார்த்தபடி அந்த தம்மை இழுத்து புகையை வெளியே விட்டேன். வெயில் இல்லாத மாலை வேளையில் இப்படி வெளியில் கிடைத்திடும் தென்றல் காற்றை அனுபவித்தபடி தம் பிடிப்பது அலாதி சுகமாக இருந்தது. தம் அடித்து முடிந்தவுடன் அந்த மண்டபத்தை பார்த்தேன். வேனில் இருந்து ஆட்கள் இறங்கி மண்டபத்தினுள் சென்று இருந்தனர். அதனாலே நானும் மெதுவாக மண்டபத்தினுள் நுழைந்தேன். அங்கு வாசலில் இருந்த பெண்கள், ஆண்டிகள் எல்லாம் அழகாக, தன்னை அழகுபடுத்தி கண்ணை கவரும் விதத்தில் அழகாக இருந்தனர். அந்த நினைவுடனே இருந்ததால் அவர்கள் கையில் நீட்டிய சந்தனத்தை எடுக்காமல் இருந்தேன். திருமணம் ஆகாத பெண் ஒருத்தி, அண்ணா சந்தனத்தை எடுத்துக்கோங்க என்றதும் தான் சுய நினைவுக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து சிரிப்பு சிரித்தபடி சந்தனத்தை எடுத்துவிட்டு மண்டபத்தின் உள்ளே சென்றேன். நான் அந்த மண்டத்தை சுற்றி ஒரு நோட்டம் விட்டேன். எனக்கு தெரிந்த பெண்கள், ஆண்டிகள் யாராவது கண்ணில் தென்படுகிறார்களா என பூத கண்ணில் பார்த்து கொண்டிருந்தேன். ஆரம்பத்தில் அப்படி யாரும் என் கண்ணில் படவில்லை. சிறிது நேரத்தில் அழகாக கலக்கலாக அவள் அந்த மண்டபத்தில் நுழைந்தாள். அடர் சிவப்பு நிறத்தில் வேலைப்பாடுகளுடன் உடைய சேலையை நேர்த்தியாக கட்டி, கழுத்தில் இரு செயின்களுடன் பார்ப்பவர் சுண்டி தன் பக்கம் இழுத்தாள். இதோ அவளை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கும் என்னை பற்றி சில வரிகள். நான் சத்யா, வயது 23, படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞன். வேலை கிடைக்கவில்லை என்றாலும் என் செலவுகளை நானே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்மானமிக்கவன். என்னையும் அறியாமல் அவள் இருக்கும் திசையை நோக்கி என் கால்கள் சென்றது. அவளின் பக்கத்தில் சென்றதும் அவளிடமிருந்து சென்ட் நறுமணம் வீசியது. அவளாகவே என்னை நோக்கி திரும்பி பார்த்ததும் நான், ஹாய் கல்பு என்றேன். ஆம், அவளின் பெயர் கல்பனா, வயது 28. சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது. அவளுடைய அப்பா வழியில் உள்ள அத்தை பையனுக்கு தான் இவளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாள். அவளுடைய கணவன் ஆர்மியில் வேலை செய்கிறான். இவளும் அங்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அவள் என்னை பார்த்ததும் தெரிந்த நபர் போல் இருக்கிறான். ஆனால் யார் என தெரியாதது போலவே நிற்க, நானே அவளின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவளிடம், ஹே கல்பு, என்னை தெரியலையா கேட்க, இல்ல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா ஆள் பார்த்த மாதிரி தான் இருக்கு சொல்ல. நான் தான் சத்யா சொல்ல. மீண்டும் நான் யார் தெரியாமல் குழப்பத்தில் இருக்க. மீண்டும் நானே, ஹே கல்பு, என்னை தெரியலையா, நான் தான் உன் சண்டக்கோழி சொல்லவும் அவளுக்கு நான் யார் என புரிந்துவிட்டது. உடனே, டே நீயாடா, ஆள் அடையாளமே தெரியாம வளர்ந்திட்ட. அப்ப பாக்க பாக்குற்றப்ப கோழிகுஞ்சு மாதிரி இருந்த, இப்ப பாக்க செம ஹேண்ட்ஸம் இருக்கடா என்றாள். அவளை போன்ற ஒரு அழகி பெண்ணிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தை கிடைத்தது உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து மட்டும் வைத்தேன். என்னடா நீ மட்டும் தனியாய் இருக்க? வீட்டுல அம்மா அப்பா யாரும் உன் கூட வரலையா கேட்க, இல்ல கல்பு, எல்லாரும் காலையில வரேன் சொல்லிட்டாங்க. அதனால என்னைய மட்டும் இப்ப அனுப்பி வைச்சிட்டாங்க என்றேன் சோகமான முகத்துடன். அவளும் அதே போல் சோகமான முகத்துடன். என் வீட்டுலையும் அதே நிலைமை தாண்டா. என்ன ஒன்னு, என் வீட்டுல நைட் வரேன் சொல்லிட்டாங்க.
ரூம் ஒன்னு கேட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க என்றாள். இருடா ரூம் மட்டும் கேட்டு சாவி வாங்கிட்டு வந்துடுறேன் என மண்டபத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தபடி வேகமாக நடந்து சென்று மறைந்தாள் அந்த அழகான பெண். கல்பனா சிறிது நேரத்தில் கையில் ரூம் சாவியுடன் வந்தாள். வாடா ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என கையை பிடித்து இழுக்க நானும் அவளின் இழுப்புக்கு அவள பார்த்தபடி நடந்து சென்றேன். ரூமிற்குள் சென்றதும் கதவை மூடிவிட்டு நேராக பாத்ரூமிற்குள் ஓடினாள். நான் அங்கிருந்த சேரில் உட்கார்ந்திருக்க அந்த தருணத்தில் கல்யாணம் பண்ணி இங்க பொண்டாட்டிய தவிக்க விட்டுட்டு கார்கில்ல போய் சண்டை போடுற மாதிரி அங்கேயே இருக்க வேண்டியது. கூப்பிட்டு போக சொன்னா நேரம் சரியில்ல சாக்கு சொல்ல வேண்டியது என புலம்பலை சொல்லி முணங்கிக் கொண்டிருக்க சில வினாடிகளில் அது புலம்பலாக மாறியது. கல்பனா பாத்ரூமில் விடும் பலமான மூச்சுக்காற்று வெளியில் உட்கார்ந்திருக்கும் என் காதினில் விழுந்தது. அவள் தண்ணீர் விடும் சத்தம் கேட்டதும் நான் சுதாரித்து கீழே விழுந்திருந்த நீர்த்துளிகளை துணியால் துடைத்து குப்பை தொட்டியை கண்டுபிடித்து போட்டுவிட்டு வந்து மீண்டும் ரூமில் உட்கார அவள் முகத்தில் ஈரத்துடன் பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். அவளின் முகத்தில் இருந்த ஈரத்தை துடைத்தபடி அந்த ரூமில் இருந்த ஃபேனை போட்டு வேகத்தை அதிகப்படுத்தி வைத்தாள். என் பக்கத்தில் உட்கார்ந்த என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பல கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாள். அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருந்தேன். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் சிறிது நேரத்தில் துவங்கியதால் நாங்கள் இருவரும் ரூமை பூட்டிவிட்டு நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு சென்றோம். அங்கும் இருவரும் அருகில்தான் உட்கார்ந்திருந்தோம். அந்த தருணத்தில் கல்பனா என் மனதை சட்டென்று கவர்ந்த ஒரு தேவதை கன்னியாக தெரிந்தாள். கல்பனா பக்கத்தில் இருப்பவரிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு அவளின் மொபைலை எடுத்து பார்க்க ஆரம்பித்துவிட்டாள். அவள் மொபைலை பார்த்தாலும் நான் விடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பின் அவள் தன் மொபைல் கேமராவில் சில செல்பிகளை உட்கார்ந்தபடியே எடுத்தாள். இறுதியில் என்னுடன் ஒரு செல்பி எடுத்து கொள்ள விரும்பினாள். டே வாடா உன்னோடவும் ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் சொல்லி என்னை கூப்பிட நான் தலை குனிந்தே இருந்தேன். டே கேமரா பாருடா சொல்லி அவளே தன் மற்றொரு கையால் என் தலையை தூக்க வேறு யாராவது பார்த்தால் பிரச்சனையாகி விடும் என்பதால் அவளின் மொபைல் கேமராவை பார்க்க 2-3 செல்பிகளை என்னுடன் எடுத்து கொண்டாள். பின் அதை என் நம்பர் சொல்லி எனக்கும் அனுப்ப சொல்லிவிட்டேன். பின் சிறிது நேரத்தில் அவள் மேடை ஏறியதும் என்னையும் பார்க்க நானும் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டேன். மணமகள் பக்கத்தில் அவள் நிற்க அவளுக்கு பக்கத்தில் நான் நின்றாள். சில வினாடிகளில் அவளே என் விரல்களை பிடித்து கொண்டாள். மின்சாரம் பாய்ந்தாலும் அந்த தருணமே என் வாழ்வில் மிகச் சிறந்த தருணமாக நினைத்தேன். மேடையை விட்டு இறங்கியதும் என்னிடம் சத்யா நீ எதுல வந்து இருக்க வேன் அல்லது உன் வண்டிலையா கேட்க நான் டூவீலர் தான் வந்து இருக்கேன். ஏன் கேக்குற இல்லடா ஒரு சின்ன கெல்ப் தான் நீ பண்றியா அவள் கேட்க என்ன கெல்ப் சொல்லு பண்றேன். என் வீடு வரைக்கும் கொஞ்சம் போகணும். என்னைய கூட்டிட்டு போறியா சரி போகலாம் கூட்டிட்டு போறேன் என்றதும் சரி வாடா வீட்டுக்கு இப்பவே போயிட்டு திரும்பிடலாம் என்றதும் இருவரும் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்தோம். அவளை வெளியில் நிற்க சொல்லவிட்டு நான் சென்று என் பைக்கை எடுத்துவிட்டு வந்தேன். அவள் பின்பக்கத்தில் உட்கார்ந்ததும் வண்டியை மிதமான வேகத்தில் ஓட்டினேன். கல்பனா தான் அவள் மாமியார் வீட்டிற்கு வழியை காட்டிக்கொண்டே அவளை பற்றியும் திருமணம் ஆனதை பற்றியும் சொல்லிக் கொண்டே வந்தாள். 20 நிமிட பயணங்களுக்கு பின் அவளின் புகுந்த வீட்டை அடைந்தோம். வீடு பெரிதாக இல்லையென்றாலும் அழகாக தான் இருந்தது. அவள் தான் முதலில் இறங்கி வீட்டை திறந்து உள்ளே சென்றாள். நான் பைக் விட்டு இறங்கி வெளியே நின்றேன். அந்த தருணத்தில் வானத்தில் பலத்த இடி இடிக்கத் தொடங்கியது. அதை கவனித்ததும் அவள் டே கோழிக்குஞ்சு உள்ளார வாடா இடி கிடக்குது பாரு சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றாள். நானும் அவளின் பின்னாலே சென்றேன்.
பெட்ரூமிற்கு சென்று சில பொருட்களை ஒரு பையில் எடுத்து கொண்டு வந்தாள். வாடா கிளம்பலாம் என சொல்லி பையை தூக்கிக் கொண்டு நடந்தாள். வீட்டை பூட்டை விட்டு கிளம்பிய சில வினாடிகளில் இடி இடித்து மழை பெய்யத் தொடங்கியது. இருவருமே மழையில் நனைய ஆரம்பித்தோம். டே, மழை ரொம்ப பெய்யுதுடா, வண்டிய வீட்டுக்கு திருப்புடா, மழை கொஞ்சம் நின்னதும் போய்க்கிடலாம் என்றாள். நானும் வண்டியை திருப்பி அவளின் வீட்டிற்கு சென்றோம். அதற்குள்ளாகவே இருவரும் பெரும்பாலும் நனைந்துவிட்டோம். கல்பனா தான் வேகமாக இறங்கி வீட்டைத் திறந்தாள். இருவரும் மீண்டும் உள்ளே சென்றோம். அவள் மீண்டும் பெட்ரூமில் நுழைந்து கொண்டாள். நான் நனைந்ததுடனே ஹாலில் இருந்தேன். சிறிது நேரத்தில் பெட்ரூம் உள்ளே இருந்து, டே, இந்தாடா உனக்கு துண்டு, தலையை துவட்டிக்கோ சத்தம் வர பெட்ரூமை நோக்கி நடந்தேன். அங்கு கல்பனா உள்ளிருந்து துண்டை நீட்டினாள். ஆனால் அவளிருந்த கோலத்தை பார்த்து மகிழ்ச்சி கலந்த அதிர்ச்சியில் துண்டை வாங்காமல் அப்படியே நின்றுவிட்டேன். தொடரும்.